வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இது பாட்காஸ்ட் நம்பர் 5. இந்த பாட்காஸ்ட்ல நம்ம கூட பேசுறதுக்கு தோழர் வில்லவன் ராமதாஸ் கலந்துட்டு இருக்காரு. இந்த பாட்காஸ்ட்ல நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, டிவோர்ஸ், அதை சுத்தி நடக்கிற முக்கியமான விவாதங்கள், பிரச்சனைகள், இதனுடைய காரணம் என்ன, பின்னணி என்ன, அண்ட் ஏன் ரொம்ப டாக்ஸிக்கா ஒரு செப்பரேஷன் ப்ராசஸ் அப்படின்றது நடக்குது, முதல்ல டிவோர்ஸ்ன்றது சரியா, இப்படி பல விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். தோழர் வெல்கம் பண்ணலாம். வணக்கம். வணக்கம். முக்கியமான ஒரு டிவோர்ஸ் கேஸ் தமிழ்நாடு அளவுல விவாதம் ஆகிருக்கு. இரு கப்பல், நம்ம அந்த கப்பலோட பேருக்குள்ளலாம் நம்ம போகலாம், ஏன்னா அது பர்பஸ் கிடையாது, அவங்க லைஃப்ல என்ன நடந்தது அப்படின்றது நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறது இல்ல. பட் அந்த பேட்டர்ன் எல்லா டிவோர்ஸ் கேஸ்லயும் நடக்கிறது நம்மளால பெரும்பாலான டிவோர்ஸ் கேசஸ்ல ஒரு ஸ்மூத்தா அந்த டிவோர்ஸ் ப்ராசஸ் அப்படின்றது நடக்கிறது கிடையாது. ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்காக, ரொம்ப ஒரு பிரச்சனையாக, சர்ச்சையாக இந்த கேஸ்லயுமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பயங்கரமா அந்த பொண்ணையும் பயங்கரமா திட்டுறாங்க. இந்த முறை அந்த பையனுக்கு கூட அதிகமா சப்போர்ட் வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். அவருக்கு ரொம்ப ஆதரவாக நிறைய கருத்துக்கெல்லாம் வந்திருக்கு. அந்த பெண் தரப்புல பலரும் பேசுறாங்க. இப்படி நிறைய விவாதங்கள் நடக்குது. ஏற்கனவே நம்ம ஒரு முறை அத்துல் அப்படிங்கிற ஒருத்தருடைய மரணம் தொடர்பாக பேசணும். எப்படி இந்த டிவோர்ஸ் ப்ராசஸ்ல நீதிமன்றங்களால் அலைக்கழிக்கப்பட்டு கடைசியா ஒரு சூசைடே பண்ணிட்டாரு. ஸோ இந்த அளவுக்கு தான் டிவோர்ஸ் அப்படின்றது இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. ஸோ எப்படி புரிஞ்சுக்கலாம் இதை? எதனால இவ்வளவு ஒரு குரூவலா, ஒரு கொடூரமா இந்த ப்ராசஸ் போகுது? முதல்ல இது பல்வேறு விஷயங்களோட ஒரு தொகுப்பு அப்படின்னு தான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இதை நிறைய விஷயங்களை நம்ம இந்த பதில சொன்னாலும், டிவோர்ஸ் அது ரொம்ப அது வெறுமனே ஒரு ஒற்றை காரணத்தினால நடக்கிறது இல்லை. ஒரு காரணத்தை முன் வச்சு ஒரு விவாகரத்து நடந்தாலும் கூட ஒரு கட்டத்தில் அது உடைச்சது பிரேக்கிங் பாயிண்ட் தான். இந்த ப்ரீடிஸ்போசிங்க நிறைய நிறைய காரணங்கள் இருக்கும். அந்த சமயத்துக்கு வெளியில வரதுக்கு வேற ஒன்று இருக்கலாம். பட் நம்ம இதை புரிஞ்சுக்கணும்னா, மேரேஜோட வரலாறையும் பார்க்கணும், டிவோர்ஸோட வரலாறையும் பார்க்கணும். மேரேஜுங்கிறது நம்ம மதங்கள் அதெல்லாம் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி அது ஒரு புனிதமான ஏற்பாடுங்கிறதுலாம் அவங்கள வெளியில ஓடிடாத அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டதை தவிர, அது ஒரு லைஃப் இன்னும் பெட்டரா இருக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு, அவ்வளவுதான். குழந்தைகளை வளர்க்கறதுக்கு, சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு, இது ரெண்டு தான். அதில் இன்னொன்று, அரசாங்கம் பிரச்சனை இல்லாமல் நடக்கிறதுக்கு. ஒரு இடத்துல எல்லாரும் செட்டில் ஆகிருக்காங்க, சண்டை வரக்கூடாதுன்னு சொன்னா அவனை பிடிச்சு நிறுத்துறதுக்கு ஏதோ ஒன்று வேணும்ல. அதுக்கு முன்னாடி காரணம்னு எடுத்தோம்னா, குழந்தைகளை வளர்க்கறதுக்கு மனித இனத்துக்கு கூடுதல் அவகாசம் வேணும். ஒருத்தரால முடியாது. ஒருத்தர் சாப்பாடு போட்டுடலாம், ஒருத்தர் அந்த லைஃப் ஸ்கில்ஸை கற்று தரணும். ஒரு சமூகத்தோட கொண்டு போய் இணைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஏன்னா நம்ம இன்டலெக்சுவலா நமக்கு நிறைய திறன் தேவைப்படுது. ஒரு கழுதையோ குதிரையோ பிறந்த உடனே ஓடுற மாதிரி, இல்லை மற்ற மிருகங்கள், மீன், சில விலங்குகள் தன்னோட சாப்பாட்டை உடனே தானே தேடி போற மாதிரியான இதெல்லாம் இருக்கும்போது, மனித இனத்துல மட்டும் குறைஞ்சபட்சம் 13-14 வயசு வரைக்குமாவது யாரோ ஒருத்தர் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து, அந்த 14 வயசு வரைக்கும் சாப்பாடு போட்டு பேச கற்றுக்கணும், எல்லா பயிற்சியும் கொடுத்துட்டு இதெல்லாம் செஞ்சா தான் சமூகத்துல வாழ முடியும். சர்வைவலுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கிற குடும்பங்கள், ஒருத்தர் பிரியாம 2 பேர் இருந்தாங்கன்னா அந்த குடும்பங்கள் அடுத்தடுத்த தலைமுறை வளர்றதுக்கும் அவங்க வலுவா இருக்கிறதுக்குமான சாத்தியங்கள் இருக்குங்கும் போது நேச்சுரலா மனிதர்கள் அதை தேர்வு செய்யறாங்க. சிலர் ஐரோப்பால 98% ஆண்கள் மொத்தமா அழிக்கப்பட்டு சண்டையில அதன் பிறகு மீண்டும் வந்த வரலாறுலாம் உண்டு, நம்ம ஆந்த்ரோபாலஜி இதுல எடுத்தோம்னு சொன்னா. ஸோ இது ஒரு ஏற்பாடு. கல்யாணத்துக்கான விதிகளும் மெசபடோமியா காலத்திலே வகுக்கப்பட்டிருக்கு. கிமு 2000 நினைக்கிறேன். டிவோர்ஸுக்கான விதிகளும் முன்னாடியே அப்பையில இருந்து இருக்கான்னு தெரியாது. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்பே அதை செப்பரேஷன், அதுக்கு ஒரே பாலினத்துக்குள்ள நடந்த கல்யாணத்துக்கான ரெக்கார்டு ஸ்பெயின்ல கிபி 1100 வரைக்கும் கூட இருந்திருக்கு. 2 ஆண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி. ஸோ இதுல சொசைட்டியோட ரோல் ஒன்று இருக்கு. உங்க சமூகம் அதை ஷேப் பண்ணிக்கிட்டே இருக்கு கல்யாணத்தை. சில சமூகங்கள்ல 2 பேர் 3 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறது. சில பழங்குடிகள் சமூகத்துல பிரெக்னென்ட் ஆன பிறகுதான் கல்யாணம் நடக்கும். பட் பிரெக்னன்சிக்கு காரணமானவரே அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. தனக்கு விருப்பமானவரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சிஸ்டம் இருந்துச்சு. இது பிரிவும் இருந்திருக்கு. நம்ம கேட்டோம்னா இந்த தமிழ்நாட்டில் கூட 100 வருஷம் முன்பெல்லாம் கூட நம்ம ரொம்ப சாதாரணமாக வெட்டி விடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பழக்கம்லாம் இருந்திருக்கு. ஆனா அது ரொம்ப ஒரு ஆண்கள் சார்ந்துதானே இருக்கும். இந்த வெட்டி விடுறதுலாம் பெண்களுடைய விருப்பம் சார்ந்தெல்லாமா இருந்தது நம்ம தமிழ்நாட்டுல. அதை பத்தி ஆண்கள் இருந்திருக்கலாம். அந்த ஆணாதிக்கம் அடுக்குல, சாதி அடுக்குல மேல இருக்கிற சமூகத்துல இருக்கிற அளவுக்கு கடையில நிலையில இருக்கு. அவ்வளவா இருந்தது இல்லை. பெண்கள் பிரிச்சுட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்குங்கிற மாதிரி தான், எனக்கு எவிடன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அப்படிதான் நான் நினைக்கிறேன். அந்த அடுக்குல மேல போக போக தான் அந்த இறுக்கம் ஜாஸ்தி. மொட்டை அடிச்சு வெள்ளப்படவை கட்டி உட்கார வைக்கிறதுங்கிறது உச்சத்துல இருக்கிறது. அதுக்கு அடுத்ததுல பார்த்தோம்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்படிதான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சரி, அதை கூட விட்டுடலாம். இப்போ ஏன் அது காம்ப்ளிகேட் ஆகுதுன்னா, ஒரு 300 வருஷமா தான் மகிழ்ச்சி என்னோட தனிப்பட்ட இது அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவலுடைய சந்தோஷம் ப்ரையாரிட்டைஸ் ஆகுது. இப்போதான் ஒரு 200 வருஷமா தான் மேரேஜுக்குள்ள அது வருது. அதுக்கு முன்னாடி என்னன்னா குழந்தைய வளர்க்குறது, சர்வைவலே அப்போ கஷ்டம். ஆமா, நீங்க எல்லாத்தையும் பாருங்களேன். இவரு கல்யாணம் மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி மதமே இந்து மதத்துல பாரு, இல்ல இந்த சைவ வைணவ மதங்கள்ல பாருங்களேன், எப்ப எப்படியாவது கூட்டிட்டு போயிடுன்னு சாமிகிட்ட வேண்டதா தான் இருக்கும்.
சீக்கிரம் செத்து போயணுங்கிறது தான் பெரும்பாலான பிரார்த்தனை. எனக்கு அடுத்த பிறவியே வரக்கூடாதுங்கிறது தான் பெரும்பாலான. பிறவா வர வேண்டும் பெம்மானேன்ற பாட்டு மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். சீக்கிரம் செத்து போயிடும். ஏன்னா லைஃப் அவ்வளவு மகிழ்ச்சிகரமானதா இருக்காது, சேலஞ்சஸ் தான் இருக்கும். சாப்பாடுக்கு மேல உங்களுக்கு ஒன்றும் பெருசா 3 வேளை சாப்பாடுங்கிறதே பெரிய இருக்கிற ஃபன்லாம் இல்ல அந்த காலகட்டம் இருக்காது. ஸோ இப்போ அந்த வசதிகள் கூட கூட என்ன ஆகுதுன்னா, கல்யாணம் எதிர்பார்ப்பு ஜாஸ்தி ஆகுது. ஆனா ப்ராக்டிக்கலா நினைக்கிற அளவுக்கான அங்கிருந்து ஒரு மகிழ்ச்சியோ நிறைவோ வர்றதுக்கான வாய்ப்பு வந்து குறையுது. ஏன்னா மற்ற நெருக்கடிகள் காரணமா. கல்யாணத்துக்குள்ள போறது அப்படின்றது ஒரு பயங்கரமா இதுல எக்ஸாஜரேட் பண்ணி வச்சிருக்காங்க. கல்யாணம்ன்றது ஒரு பயங்கரமான விஷயம். நீ போய் ஒருத்தன் கூட வாழ்றது அப்படின்றது ஒரு சினிமாக்கள்ல இருந்து கதைகள்ல இருந்து ஒருத்தரோட கூட சேர்ந்து வாழ்றதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம்ன்ற ஒரு எக்ஸாஜரேஷன் இங்க சொசைட்டில நிறையவே இருக்கு. இல்ல லவ்ல அது உண்டு. நீங்க ஒருத்தர் கூட கல்யாணம்ன்றதை விட்டுருவோம், அது ஒரு ஏற்பாடு, சொசைட்டி பண்ணிருக்கிற ஏற்பாடு. ஒருத்தர் மேல காதல் வயப்படும் போது என்ன ஆகும்னா, நம்ம மூளையில ஏற்படுற அந்த வேதியியல் மாற்றங்கள்லாம் என்ன செய்யும்னு சொன்னா, நீங்க கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு உச்சகட்ட சந்தோஷத்துல இருக்கும். போய் சொன்னீங்கன்னா தெரியும். நீங்க டேட்டாவோட போய் ப்ரூவ் பண்ணுங்க, உங்க பார்ட்னர் இந்த மாதிரி மோசமான நடத்தை இருக்கு, அவர் நல்லவர் இல்லைன்னு சொல்லி 100 சொச்சம் ப்ரூஃபை கொண்டு போய் வச்சாலும் மற்றவங்களுக்கு அப்படி இருக்கலாம், எனக்கு அப்படி இருக்க மாட்டான், இல்லை எனக்கு அப்படி இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கை வரும். இது ஒரு மாடரேட் லெவல் ஆஃப் கோகைன் அடிக்ஷன். கோகைன் அடிக்கணும் அதெல்லாம் இல்லை, நான் ஃபிட், அதை நான் வந்துட்டு அடிக்டெல்லாம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நான் பாரு வேலையெல்லாம் சரியா செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அது அந்த எக்ஸைட்மெண்ட்லேருந்து வெளியில் வர விரும்ப மாட்டாங்க இல்லையா. லவ் அப்படித்தான். ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா, இந்த பயாலஜிக்கலா உருவாகிற சந்தோஷம் இருக்குல்ல, அதோட காலம் ஒரு 1 year இருக்கலாம் அப்ராக்சிமேட்டா. அண்ட் அது குறையவும் கொஞ்சம் கொஞ்சமாகவும் குறைஞ்சிரும். அதன் பிறகு நீங்க அதே அளவுக்கான பரவசத்தையும் லவ் கேர் அந்த இது எப்பவுமே இவங்களே நம்பி இருக்கிறது, ஐ மீன் பக்கத்துல இருக்கணும், இதெல்லாம் அதன் பிறகு தேவைப்படாது, ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். ஸோ இந்த சவாலை எதிர்கொள்றது இருக்குல்ல, இதுல கொஞ்சம் ஏன்னா மற்ற பிரச்சனை எல்லாம் குறைஞ்சதுனால சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு ஓடிக்கிடி வந்தா தானே இதை பத்தின கவனம் இல்லாம இருக்கும். இப்ப நமக்கு அதெல்லாம் ஓரளவு ஃபுல்ஃபில் ஆகும்போது இந்த தேவை, இதன் மீதான எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. எதிர்பார்ப்பு நிறைவேறாத போது இந்த பிரச்சனை வந்து வெளியில வருது. அண்ட் இதோட பெரிய விக்டிமா குழந்தைகள் தான் இருக்காங்க. இந்த டாக்ஸிக்கா இருக்குங்கிறது இல்லையா, அது பெரும்பாலான சமயங்கள்ல உண்மைதான். யாரோ ஒருத்தர் இதை வந்து ரொம்ப ஸ்மூத்தா இந்த பிரச்சனை முடிய விடாம பண்றதுக்கு நிறைய வேலை செய்யறாங்க. அப்படிதான் நம்ம நிறைய பார்க்க முடியுது. எஸ்பெஷலி குழந்தைகளோட கஸ்டடி, சண்டை போடுற குடும்பங்கள் அல்லது பிரிஞ்சு இருக்கிறவங்க, அந்த பசங்களோட கஷ்டத்தை கொஞ்சம் பார்த்துருக்கேன். பேரண்ட்ஸ் சண்டை போட்டுக்கிட்டா அது ஒரு பெரிய இதா இருக்கும், எனக்கு பயமா இருக்கும், ஆமா. அல்லது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, தன்னோட லைஃபை வந்து அது கூட அசோசியேட் பண்ணிக்குவாங்க. நமக்கும் கிடைக்காது, லைஃப் நல்லா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு நல்ல பாட்டம் அமைய மாட்டாங்க அப்படின்ற, அல்லது ரொம்ப சீக்கிரமே வந்து மேரிட்டல் லைஃபுக்குள்ள போயிருப்பாங்க. இந்த வீடு மோசமா இருக்கு, இது நல்லா இல்ல, இந்த வீட்டுல எனக்கு 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 வேண்டிய கேரோ அதுவோ கிடைக்கல அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப சீக்கிரமாவே அவங்க தனக்கான பார்ட்னரை தேடுறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதுல வேற தான் வந்து ஒரு மோசமான பார்ட்னர் சூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா அவங்களுக்கு இந்த 2 பேரும் சேர்ந்து கொடுக்க வேண்டிய அட்டென்ஷன் அவங்களுக்கு அப்படி மட்டும் இல்ல, இயல்பா உங்களுக்கு திருமணம்னா மேரிட்டல் லைஃப் வந்து இப்படித்தான் இருக்கும், மோசமா இருக்கும், நல்லா இருக்காது அப்படிங்கிறது வந்து இம்ப்ரிண்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்க மனசுல. ஆனா உங்களுக்கு பயாலஜிக்கலா ஒரு கிரேவிங் இருக்கும், எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும், அந்த இன்டிமசிக்கான ஒரு தேவை இருக்கு எல்லாருக்கும். 12-13 வயசுல அந்த செக்ஸ் பத்தின இதெல்லாம் வந்துடும், ஆப்போசிட் ஜெண்டர் மேல ஒரு ஈர்ப்பு வந்துடும். இதெல்லாம் வரும்போது எனக்கு ஒரு பார்ட்னர் வேணுங்கிற எண்ணம் இன்பில்ட்டா இருக்கு. ஆனா என்னோட தர்க்கம் அறிவு வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு பார்ட்னரோட இருக்கிறது, ஒரு கல்யாண வாழ்க்கைங்கிறது அல்லது 2 பேர் இருக்க வாழ்க்கை வந்து மோசமா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, இந்த 2 முரண்பாட்டை ஹேண்டில் பண்ணும்போது நான் தப்பா முடிவு எடுப்பேன். நாங்க பல சமயங்கள்ல குறிப்பா இந்த மாதிரியான ரொம்ப புரோக்கன் ஃபேமிலியில இருக்கிற பெண் குழந்தைகள் ஒரு ஒரு லவ்ல வந்து விழுறதுக்கான வாய்ப்பு ஒப்பீட்டளவுல கொஞ்சம் அதிகம். பசங்க அதை வேற மாதிரி, அஃப்கோர்ஸ் பசங்களுக்கு அந்த இது இருக்கலாம்னாலும் டக்குன்னு அவங்களால வந்து ஒருத்தர் மேல காதல் வயப்பட்டு ஒரு குடும்பத்தை ஆரம்பிக்க முடியாது அப்படிங்கிறதுனால பசங்களோட இது வேற மாதிரி இருக்கும். பட் பெண் குழந்தைகள்ட்ட இந்த ரிஸ்க் ஒப்பீட்டளவுல கொஞ்சம் பசங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரக்ஸ் அந்த மாதிரி போயிடுவாங்க. இல்ல இதுல ட்ரக், நாட் ஒன்லி ட்ரக் இல்ல, பிளாக்மெயில் பண்ணலாம், பசங்களை பிளாக்மெயில் பண்ணலாம். இல்ல அல்லது வந்து ஸ்கூல்ல வந்து எனக்கு வீட்டுல என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து பசங்க இது மாதிரி பண்ணுவாங்க. வீட்டுல அட்டென்ஷனே கிடைக்கலன்னா இங்க வந்து ஒரு கோமாளி மாதிரி தன்னை காட்டிட்டு அட்டென்ஷன் சீக்கிங்க்கு பண்ணலாம். அல்லது அடிச்சா தான் எனக்கு மற்ற பசங்க வந்து பயப்படுவாங்க, நான் இந்த இடத்துல நான் சர்வைவ் ஆகணும்னு சொன்னா அடிச்சாதான் சர்வே ஆக முடியுங்கிற ஒரு லெசன் வீட்டுல இருந்து கிடைக்கலாம். அல்லது என்னை யாரும் கவனிக்க மாட்டாங்க, நான் அடுத்தவங்களுக்கு சேவை செஞ்சு ஒரு அடிமை மாதிரி இருந்து
ஒரு கோமாளி மாதிரி என்னை மாத்திக்கிட்டா தான் என்னால சர்வை பண்ண முடியும்னு ஒரு இதுக்கு போகலாம். ஏன் கேர்ள்ஸ் டிஃபர் ஆகுதுன்னு சொன்னா, நமக்கு ஒரு கல்ச்சுரலா ஒரு பழக்கம் இருக்குல்ல, யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டா இல்லை இதால. பட் மேலுக்கு அது அப்படியே ரிவர்ஸ். நீங்க சம்பாரிச்சாதான் ஒருத்தரை உங்களை தேடி வருவாங்கங்கிறதுனால 15-16 வயசுல வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகலான்னு முடிவு வர்றது கஷ்டம். பட் ஒரு கேர்ளுக்கு அந்த அந்த இன்புட் வந்து வரும். கூட இருக்கவங்களே சொல்லுவாங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு போயிடலான்றது. நான் கேட்டிருக்கேன் இந்த வார்த்தையை. ஸோ இது ஒரு ஜெண்டருக்கும் பொருளாதாரத்துல எங்கெங்க இருக்காங்கிறதும் டிஃபர் ஆகும். ஸோ இந்த டிவோர்ஸை ஹேண்டில் பண்றதுங்கிறது வந்து நம்ம ஆஃப்டர் மாத்துக்குள்ள போயிட்டோம். டிவோர்ஸ் குழந்தைங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு. ஓகே, இப்போ மேரேஜ்ல இருந்து டிவோர்ஸ் ப்ராசஸ் அதுக்குள்ள போறது எப்படி பாக்குறீங்க? எதனால அதுக்குள்ள போறாங்க? பிகாஸ் நம்மளோட சொசைட்டில டிவோர்ஸ்ன்றது அக்செப்டபிளான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சட்டம் இருந்தாலும் இப்போ யார் டிவோர்ஸ்னு சொன்னாலும் அது கல்ச்சுரல் ஷாக் தான் எல்லாருக்குமே. ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, அவங்களுக்குள்ள என்ன நடந்ததுனே நமக்கு தெரியாது. நம்மளோட ஒப்பீனியன் என்னவா இருக்குன்னா, சேர்ந்துருக்கலாம்ல, அது குழந்தை இருக்கோ குழந்தை இல்லையோ சேர்ந்துருக்கலாம்ல, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்ல. நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, நம்மளுடைய சட்டம் ஒரு எழுதப்படாத விதி என்னன்னா, கல்யாணம் பண்ணா 2 பேர் சேர்ந்துருக்கணும், அவ்வளவுதான். பிரிஞ்சு போறதுக்கான அந்த வாய்ப்போ ஸ்கோப்போ கிடையாது. யுவர் டன் அப்படின்றதுதான் நம்மளுடைய மென்டாலிட்டி. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு மேரேஜ் அது பிரேக் ஆகுறது, அந்த ப்ராசஸ் எப்படி புரிஞ்சுக்கலாம்? எதனால பிரேக் ஆகுது? எனக்கு தெரிஞ்சு முக்கியமா 3 விஷயங்கள் அந்த முறிவை கொண்டு போகலாம். ட்ரஸ்ட், ரெஸ்பெக்ட், இன்டிமசி. அண்ட் அருவருப்பூட்டக்கூடிய நடத்தை. ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல யாரோ ஒருத்தரோட செயல் இன்னொருத்தருக்கு அருவருப்பூட்டக்கூடியதா இருக்குன்னு சொன்னால் அது முறிவுக்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது கனெக்ட் பார்த்தீங்கன்னா ஒன்னோட எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கும். நீங்க ரெஸ்பெக்ட் இல்லைன்னு சொன்னா இன்டிமசி ஒர்க் அவுட் ஆகாது. அதே போல டிஸ்கஸ்டிங்கா ஒரு நடத்தை இருக்கு, பார்ட்னரோட ஏதோ ஒரு நடத்தை வந்து ரொம்ப அவரோட செயல்பாடு டிஸ்கஸ்டிங்கா இருக்குன்னு சொன்னா அது வந்து இன்டிமசியை ஸ்பாயில் பண்ணும், ரெஸ்பெக்டை ஸ்பாயில் பண்ணும். நீங்க அருவருப்பா பாக்குற ஒருத்தரை வந்து மதிக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த நாளுக்குள்ள வந்து ஏதோ ஒரு இடத்துல சிக்கலாம். இதனால உங்களால சரி பண்ண முடியும்னு சொன்னா அதிர்ஷ்டவசமா இதனாலையும் நம்மளால சரி செய்ய முடியும். ட்ரஸ்ட்னா நான் சொல்றது வந்து ஓடி போயிட மாட்டாங்க, ஐ மீன் இன்னொருத்தரோட போயிடுவோம் அந்த மாதிரியான ட்ரஸ்ட்ன்னு சொல்லல. ஓவராலா வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, இவர் சரியான நபர், நம்மளுக்கான ஸ்பேஸ் இருக்கும், நான் என்னோட பிரச்சனையை சொல்ல முடியும், இந்த நம்பிக்கையெல்லாம் சேர்த்து தான் நான் சொல்றேன். வெறுமனே அந்த இன்டிமேட்டர் வேற ஒருத்தவங்க கூட போயிடுவாங்கங்கிற அந்த நம்பிக்கை சொல்ல, அஃப்கோர்ஸ் அதுவும் சேர்த்து தான். ஸோ நான் இதுல ஆரம்பிக்க வேண்டிய புள்ளி ரெஸ்பெக்ட்னு நினைக்கிறேன். முன்பு ரெஸ்பெக்டே இல்லைன்னாலும் அவங்க கூட வாழ்ந்து முடித்த கதையெல்லாம் நிறைய உண்டு. எல்லாமே ஆமா, வேற வழியே கிடையாது. இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கொஞ்சமும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், அதாவது இப்போ வந்து ஒரு 60-70களில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த கப்பலோட லைஃப்லாம் பார்க்கும்பொழுது ரிட்டையர் ஆன அப்புறம் தான் அவங்க வந்து வீட்லயே அடங்குவாங்க. அது வரைக்கும் என்னென்னமோ பண்ணிருப்பாங்க, செட்டப் பண்ணிருப்பாங்க, இருக்கிற என்னென்ன பண்ணுவாங்க, எல்லாம் முடிஞ்சு தளர்ந்த காலகட்டத்தில் தான் அந்த வீட்டில் அமைதியாக உட்காருவாங்க. அப்போதான் அந்த பெண்களுக்கு கொஞ்சம் வாய்ஸே வரும். அதுதான் இல்லை, நான் இதை 2 தரப்புலையும் பார்த்துருக்கேன். கோயம்புத்தூர்ல ஒருத்தர் ஒரு யூனியன் லீடராக இருந்து ரிட்டையர்ட் ஆன ஒரு வீட்டில் நாங்கள் ஜஸ்ட் லஞ்ச் மட்டும், அவங்க வீட்டில் பிஜி மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொல்றது 99 டிப்ளமோட ட்ரைனிங்காக போயிருந்த டைம். அவங்க ஒய்ஃப் வந்து அவர் பேரை சொன்ன, நாங்கள் ட்ரைனிங் போற மில்லுல அவர் பேரை சொன்னோன்னா அவ்வளோ மரியாதை இருக்கு, தலைவர் வீட்டில் இருந்து வரீங்க அப்படின்னு, அங்கேயே தங்கிருக்கீங்க அப்படின்னாங்க. ஆனால் அவர் வீட்டில் ஒரு ரூபாய் கூட அவரை மதிச்சது இல்லை. ரொம்ப மோசமா அப்படின்னு தான் கூப்பிடுறதே, கணவர் அப்படிதான் கூப்பிட்டாங்க. அது வயசு வருஷம் எங்களோட தாத்தாவோட தம்பி, அவங்க கணவன் மனைவி எனக்கு தெரிஞ்சு நான் நினைவு தெரிஞ்ச நாளில் அவங்க பேசிட்டதே கிடையாது, ஒரு வார்த்தை கூட பேசிட்டது இல்லை. சாப்பாடு வைப்பாங்க, அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஒரு கணப்பாரு லேசா அப்படின்னா கொண்டு வரணும், இல்லை யாராவது பசங்களை கூப்பிட்டு வேலை சொல்லுவார். ஒரு பொருட்படுத்தவே அவசியம் இல்லாத மன வாழ்க்கை இருந்தது. இப்போ இதுக்கெல்லாம் இது ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குன்னு இப்போ நமக்கு தெரியுது, நம்மளால கம்பேர் பண்ண முடியுது, பக்கத்துல இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியும். அடிக்கிறதோ மற்றவங்களோட திட்டுறதோ அசிங்கப்படுத்துறதோ தப்பு. இப்போ பண்ண முடியாது ஆக்சுவலா. இப்போ ஆமா, அதை வந்து இது தப்பு, இதை நான் சகிச்சுட்டு வாழணுங்கிற அவசியம் இல்லாம இருக்கு. இதை செய்யக்கூடாதுங்கிறது வெளியில தெரியும், வெளியில இருக்கு எல்லாரும் புருஷனா அப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்ற அந்த டிவோர்ஸ் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது காரணம் இதுன்னு எடுத்துக்கலாமா? முக்கியமா தான் அந்த இன்னைக்கு வந்து அவங்களுடைய ரைட் எது அப்படின்றது அந்த சான்ஸை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு வருது. அண்ட் இண்டிபெண்டா இருக்கிறாங்க இல்லையா, இந்த வேலைக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அல்லது ஏதோ ஒண்ணுல சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இது எல்லாமே இருந்தாலும் கூட, ஆனால் அதை நியாயமா ப்ராசஸ் பண்றோமா அப்படின்னா பாதிக்கு மேலான கேஸ்ல, பாதிக்கு இல்லை பெரும்பாலுமே சொல்லலாம், அந்த மாதிரி நியாயமா அதை ப்ராசஸ் பண்றது இல்ல. எதை ப்ராசஸ் பண்றது இல்ல? ஒரு பிரிவை வந்து எப்படி முறையா அப்ரோச் பண்ணணும். சரி, நீங்க சொன்ன இந்த 4 ஆஸ்பெக்ட்ல அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்ல, அதனால ஒரு பிரிவை நோக்கி போறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். அது ஏன் டாக்ஸிக்கா இருக்கு, ஏன் ஒழுங்கா இல்லைன்னு நினைக்கிறீங்க நம்ம சொசைட்டில? ஏன்னா இப்போ வெளிநாடுகள்ல எல்லா இடத்துலயும் டிவோர்ஸ்லாம் பண்றாங்க.
அதுல நிறைய இருக்கு. இப்போ நம்ம ஊர்ல வந்து கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அங்க 2 பேருக்கு பிடிக்குது அப்படின்னா அவங்க லிவின்ல இருக்காங்க, ஒரு வருஷம் இருந்து வாழ்ந்து பார்த்துட்டு சரி ஓகே இவங்க கூட வந்து என்னால் வாழ முடியும்னு தெரிஞ்ச அப்புறம் தான் அவங்க கல்யாணத்துக்குள்ளலாம் போறாங்க. செப்பரேஷன் ரொம்ப ஸ்மூத்தா தான் நடக்குது. இப்போ கோ பேரண்டிங் பண்றதுல இருந்து அடுத்து அவங்க பார்ட்னரை சூஸ் பண்றதுல இருந்து அது ரொம்ப கேஷுவலா நடக்குது. இந்தியாவிலையுமே ஒரு பெரிய ஹை கிளாஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க இதை ஓரளவுக்கு ஏதோ பண்றாங்கன்ற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். பட் மற்றவர்களுக்கு ஏன் இது ரொம்ப கொடூரமா எதிர்பார்ப்பு? அதாவது லவ்வுக்கு எதிர் பதம் வந்து வெறுப்பல்ல, இன்டிஃபரன்ஸ். ஒரு முக்கியமான டிவோர்ஸ் போகுதுங்கிறதுக்கான ஒரு முக்கியமான அறிகுறி என்னன்னா, இப்போ ஒரு கான்ஃபிளிக்ட் வருது, 2 பேருக்குமான முரண்பாட்டுல எதிராளி டிமாண்டே வைக்காம அந்த அந்த விவாதத்துல இருந்து முறிச்சுக்கிட்டு வெளியில தன்னை விடுவிச்சுட்டு வெளில போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு சைன். ஸோ நான் பேச முடியாது, இல்லை இதை உங்ககிட்ட நான் ஆர்கியூ பண்ண தயாரா இல்லை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்ரால் அந்த அந்த அறிகுறி இருந்ததுன்னு சொன்னா அது ஒரு முக்கியமான சிம்டம். அது ஏன்னா நான் இதை பொருட்படுத்த தயாரா இல்லைங்கிறது. பட் நம்ம முதல் கேள்விக்கு வருவோம், ஏன் பிரச்சனை ஆகுதுன்னு சொன்னா, நமக்கு மற்ற எல்லா சமூகத்தையும் விட கல்யாணத்து மேல நமக்கு வந்து ஒரு அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கு. அது ஏதோ எல்லா நல்ல விஷயத்தையும் கொண்டு வந்து டேபிள்ல வச்சிரும் அப்படின்னு நாம நம்பிட்டு இருக்கோம். பட் யதார்த்தம் அப்படி கிடையாது, நிச்சயமாவே இல்லை. மற்றவர்களுக்கு அந்த மாதிரி இல்லை. எனக்கு தெரிஞ்ச உலகத்துல வேற எங்கேயும் என் கூட நான் ஒரு 8-10 இயர்ஸ், ஒரு 10 வருஷமே கூட சொல்லலாம், நான் பெரும்பாலும் வெளிநாட்டு கம்பெனிகளோட கோஆர்டினேட் பண்ற வேலை தான் பார்த்துருக்கேன். ஃப்ரீக்வெண்டா அங்கிருந்த ஆட்கள்லாம் வருவாங்க. அவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் கவனிக்கும் போது என்னன்னா, நான் வேலை பார்த்த எம்பிஎல்னு ஒரு கம்பெனியோட பாஸ் வந்து சேர்மன், அவர் கல்யாணத்துக்கு சொன்ன 20 பேர் தான் வந்தாங்கன்னாரு. ஜிஎம்மோட நிலைமை இன்னும் 7 பேர் தான் வந்திருக்காங்க. ஏன்னா அவர் ஹாங்காங்ல இருந்தார், ஜெர்மன்காரரு. அவர் இருந்தது ஹாங்காங்ல செட்டில் ஆனாரு. அங்க இருந்த ஒரு சைனீஸ் பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு. அவர் 7 பேர் தான் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு அதுல பெருசா முதலீடு போடல, அதிகபட்ச எதிர்பார்ப்பு இல்லை. அவங்களுக்கு செப்பரேட்டா ஒரு லைஃப் இருக்குங்கும் போது எல்லா சந்தோஷத்தையும் எல்லா அட்டென்ஷனையும் கல்யாணத்துல இருந்து வரணுங்கிற எதிர்பார்ப்பு அங்க இல்லை. நாம இங்க அந்த இடத்துல தப்பு பண்றோம் அப்படின்னு எனக்கு தோணுது. எல்லாத்தையும் நான் கஷ்டப்படும் போதெல்லாம் ஒருத்தர் என் பார்ட்னர் வந்து அப்படியே தாங்கி பிடிச்சிக்கணும், நம்ம சினிமா பார்த்து ஒரு கற்பனைக்கு போறோம். ஒரு எங்களோட டிஸ்கஷன்ல ஒரு ப்ரொஃபஸர் ஒரு இதை சொன்னாரு, ஒரு கேஸை. கல்யாணம் பண்ணிட்டு கிராமத்துல சிட்டியில வளர்ந்த பையன், நான் சொல்றது 80s சிட்டியில வளர்ந்தவர், மேரேஜ் கிராமத்துல பண்றாரு. இவர் சினிமாலாம் பார்த்து ஃபர்ஸ்ட் நைட்டை ஒரு மாதிரி கற்பனை பண்றாரு, இந்த பூ அலங்காரம்லாம் பண்ணி இதெல்லாம் வச்சு புதுசா தமிழ்லாம் வச்சு தமிழ் சினிமாவோட இதுல போறாரு. அங்க ஒண்ணுமே இல்லை, ஒரு சாதாரண இது இருக்கு. அப்படியே ஷாக் ஆகி இங்க வந்து சொல்லியிருக்காரு, என்னது இது இவ்வளவுதான், கல்யாணங்கிறது இவ்வளவுதானான்ற மாதிரி ஒரு இதுக்கு போறாங்க. இந்த மாதிரி நமக்கு எக்ஸ்ட்ரா அலங்காரங்கள் நிறைய மேரேஜ் மேல இருக்கு. அது ஒரு முக்கியமான காரணம். மேரேஜ் எக்ஸ்பென்சிவா இருக்குது. மேரேஜ் மேல நீங்க நிறைய தேடி இப்படி 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 இப்படின்னு சொல்லி வேற எங்கேயாவது இருக்குமா? ஒரு 1000கணக்கான வரன்கள் எங்க கிட்ட இருக்கு, அதுல இருந்து நீங்க 1000கணக்கான வரன்ல ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அது 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 வேற எங்கேயும் இவ்வளவு சாத்தியம் இல்லை. இப்படி இந்த கிரைட்டீரியா அந்த கிரைட்டீரியா, ஏஜ், தலைமுடி எவ்வளவு நீளம் இருக்கணுங்கிற வரைக்கும் இவங்க எல்லாம் கண்டிஷனை போட்டுட்டு போகும்போது, தலைமுடி கலரு, இது அது ஸ்டேட்டஸ் என்ன. நான் 24-25 வயசு இருக்கும்போது அப்போ கொஞ்சம் ஆக்டிவா அந்த பொண்ணு தேடுற ப்ராசஸ் நடக்கும்போது, பொண்ணு பாக்குற அந்த பாத்துற வரன் சொல்றீங்களா? எனக்கு இல்ல, எங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் போகும்போது, நான் அப்ப கொஞ்சம் வேலை இல்லாம இருந்த போது 22 அந்த டைம்ல நினைக்கிறேன், ஒரு 6-7 மாசம் இருந்த போது இந்த மாதிரி சொந்தக்காரங்க இதுக்கெல்லாம் ஜஸ்ட் போய் பாக்குற வேலை செஞ்சிருப்பேன். அப்ப என்னன்னு சொன்னா, அந்த வரன் லிஸ்ட்டை கொடுக்கும்போதே அங்க சொல்லிடுவாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈஸி படிச்ச பொண்ணு கிடையாது, மத்ததான் இருக்கு, வேலைக்கு போக கூடாதுன்றதுனால. இல்ல வரன் பொண்ணு இருக்கான்னு கேட்டு போகும்போது சொல்றாங்க, இதெல்லாம் ஸ்டாக் இல்ல, இந்த ஜாதகம்லாம் ஸ்டாக் கிடையாது, சிவில் இருக்கு, இந்த பொண்ணுங்க தான் இருக்கு, ஓகேவா அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க பேச்சு. அந்த சைடு கண்டிஷன்ல வந்து என்னன்னா, கம்பெனிஸ் ஸ்பெசிபிக்கா தேடின இதெல்லாம் உண்டு. இந்த கம்பெனில ஆமா, இன்ஃபோசிஸ்ல வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி போனா அந்த பொண்ணு பிஇ சிவில் படிச்சிருந்த பொண்ணு. இல்ல அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு சொன்னா, அதாவது ரெசெஷன் ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னா, வேலை போச்சுன்னா அடுத்த வேலை கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லி நிராகரிச்சவங்கலாம் உண்டு. ஸோ கல்யாணம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அதுவே ஒரு மோசமான எதிர்பார்ப்பு. உங்களோட திருமண வாழ்க்கைய சட்டம் மாதிரி அளவுலாம் செய்ய, ஆமா, மொத்தமா ஸ்பாயில் பண்றதுக்கு உண்டான எல்லா கேரக்டரும் அந்த எதிர்பார்ப்புல உண்டு. எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கணும். ஏன்னா அப்படி பர்ஃபெக்டா இருக்க முடியாது. இது ஒரு கார் ஓட்டிட்டு போற மாதிரி. நீங்க ரோடு எதுக்க வர்றவன், உங்க கூட வர்றவன் எல்லாரும் சேர்ந்துதான் உங்களோட வண்டி ஓட்டுற ஜர்னி தீர்மானிக்கிறாங்க. ஒரு பயணத்தை வந்து அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. நீங்க வந்து எல்லாம் பர்ஃபெக்டா ஒரு ரோட செலக்ட் பண்ணி சரியான ஒரு நேரத்தை எடுத்துட்டு போனோன்னா எனக்கு எல்லாமே நல்லா இருக்கும்னு நினைச்சு போனீங்கன்னா உங்க பயணம் வந்து ஏமாற்றத்துல முடியறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். எக்ஸாக்டா இதுதான் இந்தியால கல்யாணங்கள்ல நடக்குது.
அண்ட் ரொம்பவும் செல்ஃப் சென்டரா மாறிட்டு இருக்கோம். நம்மள ஒரு டெய்லர் மேடா இருக்க கூடாது அப்படின்னு சொல்றீங்களா? இருக்க வாய்ப்பு இல்ல, அதை இலகுவா எடுத்துக்கணும்னு சொல்றேன். நம்ம ஒரு இல்ல இது வந்து இப்போ நம்மளோட திருமண முறையினால இந்த பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பார்ட்னரை வந்து அந்த நபர் தனிப்பட்ட நபர் சூஸ் பண்ணாம அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அழுத்தம் இங்க இருக்கு. பேரண்ட்ஸ் சூஸ் பண்ணணும், அம்மா ஹர்ட் ஆகக்கூடாது, அப்பா ஹர்ட் ஆகக்கூடாது, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எனக்கும் பிடிச்ச மாதிரி நான் ஒருத்தவங்களுக்கு. இல்ல அப்படி இருந்தாலும் இந்த கிரைட்டீரியா எல்லாம் எடுத்துட்டீங்கன்னாலும் கூட அந்த மாதிரியான ஆட்களுக்கு கூட திருமணம் வந்து எல்லா இடத்துலயும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது இல்ல. லவ் மேரேஜஸ் பிரேக்கப் அங்கேயும் அந்த பிரச்சனை வருது. சோ இது எல்லாத்தையும் கடந்தும் சில ஃபேக்டர்ஸ் வந்து வேலை செய்யுது. முதல்ல நம்ம ரொம்பவும் செல்ஃப் சென்டர்டா, என்னோட தனிப்பட்ட திருப்தி சந்தோஷம் இதெல்லாம் முக்கியம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. இது ஒரு எல்லை வரைக்கும் தான் சரி. அது இன்னொருத்தரை காயப்படுத்தாம நம்ம செய்யறோமா, அது ரொம்ப முக்கியம். பட் அந்த இடத்துல நம்ம தோத்து போறாங்க. ரெண்டாவது விஷயம், இதுல ரிவெஞ்ச் எடுக்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப மோசமான ஒண்ணு. ஆனா அதை பார்க்க முடியுது. என்னமாவது பண்ணி இதை இழுத்தடிக்கணும், இன்னொருத்தருக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுங்கிறதுனாலயே மனமுறிவுக்கு வந்து சம்மதிக்காதவங்க எல்லாம் உண்டு. என்னன்னா இதை காம்ப்ளிகேட்டா இந்த பழிவாங்கிற ஒரு உணர்ச்சி இருக்குல்ல, இது ஒரு காமனான ஒண்ணு. ஒருத்தர் வாழ தயாரா இல்லைன்னு வச்சுக்கோ. அதை யார் பெரிதா பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? பெண்களா ஆண்களா? நான் சொன்னா ரெண்டுன்னு சொல்லுவேன். ஓகே, டிவோர்ஸ்க்கு வர்றவங்கள்ட்ட நான் இது வாழ்ற எல்லாரையும் சேர்த்து சொல்லலை. இதை வந்து பிரிவை தோக்குறவங்க இருக்காங்க இல்லையா, இதுல எனக்கு வந்து அந்த பாலின வேறுபாடு நான் பார்க்கல. பட் இதை ஒரு பாயிண்ட்டை நான் அண்டர்லைன் பண்ண விரும்புறேன். நான் பார்க்குற சாம்பிள்ஸுங்கிறது குறைவா இருக்கும். ஒரு பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக நினைக்கிறவங்கள்ட்ட தான் நம்ம பார்க்குறோங்கிறதுனால என்னோட அனுமானம் எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது அல்ல, அதை சொல்லிடுறேன். பட் நான் பார்த்து ரெண்டுலேயுமே வருது. இந்த நான் எனக்கு நீ இல்லைன்னு சொன்னா இதை நான் மொத்தமாக முடிச்சிடுறேங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா, இது ஒரு மோசமான ஒரு பண்பு. நீங்க வாழ தயாரா இல்லைன்னு ஒருத்தர் எதிர்க்க சொல்றாருன்னா நமக்கு என்ன வழி இருக்கு? ரெண்டு சாய்ஸ். ஒண்ணு, என்ன செஞ்சா என் கூட வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நெகோசியேஷன், அல்லது அப்படி மல்லு கட்டிட்டு இதை நாம ப்ரொலாங் பண்ண வேண்டியில்லை, ஸ்மூத்தா இதை செட்டில் பண்றதுக்கு என்ன அக்ரிமெண்ட் போடலாம். இதுதான் ஒரு இடத்துல இருக்க முடியும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, நீங்க இந்த டிவில வந்து கம்ப்ளைண்ட் பண்றவங்க அவங்களெல்லாம் பாருங்களேன், 100 சொச்சம் குற்றச்சாட்டு வாசிப்பாங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னு ஒரு கேள்வி கேளுங்க, என் வீட்டுக்காரர் வந்து வாழணும், இல்லை என் ஒய்ஃப் வந்து வாழணும்னு சொல்லுவாங்க. அது எப்படி 100 கம்ப்ளைண்ட்டை வாசிக்கிறீங்க? அவர் கூட இருக்கவங்க வாழ தயாரா இல்லை, பட் அவங்க வந்து வாழணுங்கிறது இருக்கு இல்லையா, நீங்க உங்களுடைய பிரச்சனைக்கும் உங்களோட தீர்வுக்கும் பொருத்தமே இருக்காது. அப்ப என்ன ஒண்ணு, நான் நேரில் அதை கேட்டிருக்கேன், அது எப்படி அவ்வளோ லேசில் விட்டுற முடியும்? பார்ட்னர் சொல்றாங்க, நான் அதனால ஜெண்டரை மென்ஷன் பண்ணக்கூடாதுங்கிறதுனால சொல்றேன், நான் வாழ தயாரா இல்லை, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு, இதை நான் கண்டினியூ பண்ண தயாரா இல்லை, நான் அந்த அவங்களோட டேர்ம்ஸுக்கு என்னன்னு பேசுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன்னு ஒருத்தர் சொல்லும் போது, நான் லேசில் விட மாட்டேங்கிறதுக்காகவே நான் இல்லை, நான் டைவர்ஸ் வந்து ப்ரொசீட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தன்னோட அடுத்த லைஃபையும் ஸ்பாயில் பண்றது, இன்னொருத்தரும் இன்னொரு லைஃபுக்குள்ள போக விடாம ஸ்பாயில் பண்றதுங்கிறத ஓரளவு பார்க்குறேன், எல்லா இடத்துலையும் இல்லை. அண்ட் அவசரப்பட்டு முடிவெடுக்கிற ஒரு போக்கு இருக்கு. இது ஒரு திருமணத்துல டிவோர்ஸ்லயா? டிவோர்ஸ்ல. ஓகே, நீங்க கத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கத்தி இருக்குன்னு சொல்லலாம். என்கிட்ட பாதுகாப்புக்கு என்கிட்ட கத்தி இருக்குன்னா, உதாரணத்துக்கு தான் சொல்றேன், அப்படியே பொறுத்திக்க வேண்டியது. என்கிட்ட கத்தி இருக்குன்னு சொன்னா, என்கிட்ட கத்தி இருக்கு, சும்மா சண்டை இப்போ என்ன அடிக்க வராத அப்படின்னு சொல்லலாம். இல்லை என்கிட்ட கத்தி இருக்குன்னு எடுத்து காட்டலாம். பட் கத்தி எடுத்து கீறி காட்டுறது வந்து எவ்வளவு மோசமான இது. பட் இங்க வந்து திருமண வாழ்க்கையை ஹேண்டில் பண்றதுல இந்த போக்கு இருக்கு. அவ்வளவுதான், எனக்கு தேவையில்லை, நான் தூக்கி போட்டு போயிடுவேன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்துறது இருக்குல்ல, அதையும் சிலர் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பண்றாங்க. அவ்வளவுதான், நான் முடிச்சிடுறேன் அப்படிங்கிறது. இது என்ன ஒண்ணு, இன்னொருத்தரை ப்ரிப்பேர் பண்ணும், ஒரு டிவோர்ஸ்க்கு வந்து இன்னொருத்தரை வந்து தயார்படுத்தும். இப்படி சொல்றதே நான் கிளம்பி போயிடுவேன், ஆமா அவ்வளவுதான், எனக்கு தேவையில்லை, நான் வாழணும்னு அவசியம் இல்லை, அப்படி இந்த மாதிரியான வார்த்தைகள் ரெண்டு சைட்லயுமே சொல்றேன். நான் தலையெடுத்து வந்து மாட்டிக்கிட்டேங்கிறது, இந்த மாதிரியான வார்த்தையில இருக்கிற இந்த கட்டுப்பாடின்மை இருக்குல்ல, அது ஒரு பிரச்சனை. பட் இதுவுமே ரெஸ்பெக்ட் கூட தான் வரும்ல. நீங்க அந்த 4 பக்கெட்டுக்குள்ள எல்லாத்தையும் நீங்க முடிச்சிடலாம். அந்த 4மே ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆனதான். நீங்க எது எக்ஸாக்டா இந்த பிரச்சனையை எது தூண்டுது அப்படின்னு கண்டுபிடிச்சீங்கன்னா, அது 4க்குள்ள ஏதோ ஒண்ணுலதான் வந்து நிற்கும். ஒண்ணு மத்ததெல்லாம் வந்து அதிகப்படுத்தும், அவ்வளவுதான். ஸோ மேபி வேற ஏதாவது இருக்கலாம், பட் நான் மேஜரா கிளாஸிஃபை பண்றதுக்கு சொல்றேன். ஸோ இதை நம்ம அடுத்தவங்களோட உரிமை, அடுத்தவங்களோட கண்ணியம், இது ரெண்டையும் மதிக்கிற ஒருத்தர் வார்த்தையை பயன்படுத்துறதுல ஒரு எதிர்காலத்தை அனுமானிச்சு பேசுற பக்குவம் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வர வாய்ப்பு ரொம்ப குறைவு. பட் 2 பேருக்கும் அது இருக்கு, அது இல்லாம 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு இல்லைன்னாலும் இந்த பிரச்சனை உருவாகிறத நம்மளால தடுக்க முடியல. அதான் யதார்த்தம். இது கேஸ் டு கேஸ் வேறுபடும், நான் ஓவராலா சொல்றேன். இப்போ இந்த இடத்துலதான் குழந்தைங்க வராங்க. நீங்க சொன்னதுல இந்த டிவோர்ஸ் ப்ராசஸ்ல இப்ப குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, நீங்க டாக்ஸிக்கா இருக்குல்ல, டாக்ஸிக்கா போறதுல அந்த குழந்தைய வச்சு பிளே பண்றதுன்றது அடுத்த லெவல்.
அந்த குழந்தைய நான் விட மாட்டேன், பார்க்கணும். இப்போ நம்ம நடந்துட்டு இருக்க விஷயமே கூட எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது என்னன்னா, இப்போ அந்த பையன் ஒரு வீடியோ பேசியிருக்கான், அந்த சின்ன பையனை வச்சு பேசியிருக்காங்க. அதில் வந்து நான் அப்பா கூட இருக்கேன், நான் ஹாப்பியா இருக்கேன், சேஃபா இருக்கேன். அந்த பையன் சொல்றான் ஷுட் பி ப்ராபப்ளி ஒரு 10 வயசுக்குள்ளதான் இருக்கும். அவன் சொல்றதா சொல்லிட்டான். பட் ஆனா அது ரொம்ப வருத்தமா இருந்தது எனக்கு பார்க்கும்போது. அவங்க அப்பா கூட இருக்கிறதே வந்து சேஃப்னு சொல்றான். நிஜமா அங்க என்ன நடந்ததுன்றது தெரியல. அந்த பையனை அந்த ப்ரெஷருக்குள்ள போறது இருக்குல்ல, அவனுக்கு இப்போ அவன் சொல்லிட்டு போயிருக்கலாம். டவுன் தான் அவன் யோசிச்சு பார்த்தானா இதெல்லாம் அவனுக்கு எப்படி இருக்குன்றதெல்லாம் என்னால யோசிச்சே பார்க்க முடியல. ஸோ இந்த பசங்களை வச்சு பிளே பண்றது, ஐயோ அது நடக்குது. அது பசங்களை ஒரு டூலா பயன்படுத்துறது இருக்குல்ல. இன்னும் சில பேர் நம்ம ஊர்ல ஒரு 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 நம்பிக்கை உண்டு, ஒரு குழந்தை பிறந்துட்டா சரியாயிடும்னு நினைப்பாங்க. பட் பிரச்சனை இருக்குன்னு சொன்னா குழந்தை வர்றது இன்னும் சிக்கலை மோசமாக்கும். நீங்க எனக்கு இந்த மேரேஜ் வந்து செட் ஆகாதுன்னு தெரியற போது முதிர்ச்சி, மெச்சூரிட்டி இருக்கு இல்லையா, அது கூட ஆட் பண்ணிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நாம ஒரு இன்னொருத்தருக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கோங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா, அதுவும் கூட பிரச்சனையை வந்து குறைக்கலாம். இப்போ ஆனா குழந்தைகளை வச்சு குழந்தைகளை ஒரு டூலா பயன்படுத்துறதுங்கிறது வந்து ஒப்பீட்டளவில் இந்தியாவில் அதிகம். ஏன்னா இங்க அந்த அந்த லைசன்ஸ் இருக்கு, எல்லாமே நான் தான் செய்யறேன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அது ஒரு குழந்தைகளை ஒரு இண்டிவிஜுவல்னு கருதாத ஒரு ஒரு போக்கு இந்தியாவில் இருக்குன்றதுனால நாம அதை ஒரு டூலா பயன்படுத்துறது உண்டு. குழந்தைங்க ஒரு ஸ்மூத்தா ஒரு கோ-பேரண்டிங் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நமக்கு அதுல பழக்கம் இல்ல. முதல்ல நமக்கு அதுக்கான மாடல் இல்ல, அந்த மாதிரி செய்யறவங்க இல்ல. இப்ப நீங்க ஹாலிவுட் ஆக்டர் எல்லாம் மனைவி தன்னோட ஹஸ்பண்டோட வர்றதும், ஹஸ்பண்ட் தான் அவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு ஈவெண்ட்ல கலந்துக்கிறது, குழந்தைகளை வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள போறது, நீ இதை பாத்துக்கோ நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்ற இதுக்கெல்லாம் வந்து அவர்களுக்கு ஒரு ஏற்கனவே ஒரு மாடல் இருக்கு, முன்பு பார்த்த பல மாடல். அதனால அந்த 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 சாய்ஸ் அவங்களால இருக்கிறனால. இதெல்லாம் கல்ச்சர் சம்பந்தப்பட்டதா, அங்க இருக்கிற கல்ச்சர் அது சம்பந்தப்பட்டதா? கல்ச்சர் அதுவும் கூட ரொம்பலாம் இல்லை, இந்த கல்ச்சர் ரொம்ப பன்னெடுங்காலமாலாம் இல்லை. இது இருக்கிறது கேத்தலிக் வந்து டைவர்ஸை ஒத்துக்கவே இல்லையே, விவாகரத்தை கேத்தலிக் ஒத்துக்கவே இல்லை. அதை ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு புது ஒரு சபையை உருவாக்குறாங்க. பிரிட்டிஷ் மகாராஜா அவர் 2ஆம் கல்யாணம் பண்ணணும் வாரிசுக்காக, மதம் ஒத்துக்கல, மதத்தை மாத்துறாரு. நீ கேத்தலிக் தானே வேணாம், நான் வேற ஒரு இதை ஆரம்பிக்கிறேன், எனக்கு வேற நான் ஓன் சர்ச்சை ஆரம்பிக்கிறேன்னு அதுக்கப்புறம் மாத்தினதுதான் இது. இந்த மாதிரியான மேரேஜ், ஒருத்தரோட தனிப்பட்ட உரிமை, இது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்து 300-350 வருஷமா தான் இந்த இதெல்லாம் வருது. ஸோ அவங்களுக்கே அது புதுசு தான். ஆனாலும் அவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி போறாங்க. பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகுதான் இது இன்னும் கொஞ்சம் இந்த டைவர்ஸுக்கான காரணங்களை வந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பெருசாகுது. அதுக்கு முன்னாடி வேற ஆட்களோட தொடர்பு இருந்தால், கொடுமை ரொம்ப அதீதமா கொடுமைப்படுத்தினாதான் விவாகரத்துங்கிற அளவுல இருந்துச்சு. பிரெஞ்சு புரட்சிக்கு அப்புறம் தான் ஒருத்தர் மியூச்சுவல் கன்சென்ட் இது பண்றது, இது எல்லாத்தையுமே அதன் பிறகுதான் கொண்டு வராங்க. ஸோ காலம் மாற மாறதான் இதை கொண்டு வரும். அதுல அவங்க கொஞ்சம் கல்ச்சர்டா இருந்துட்டாங்க. இங்க அது பெருசா வரல, அதுக்கான தேவையும் இல்லாம இருந்துச்சு. ஒரு சாப்பாடே உங்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது இதுல போய் பிரிஞ்சு என்ன எங்க பண்றதுங்கிற ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம். பட் இப்போ அதெல்லாம் சார்ட் அவுட் ஆகும்போது நாம ரொம்பவும் நம்மளை மையப்படுத்தி ஒரு லைஃபுக்கு வரும்போது வர்ற சிக்கல் இது அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது இல்ல உலகம், அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதுனால வர்ற ஒரு பிரச்சனை. இப்போ செல்ஃப் சென்டர்டா இருக்கவங்க, ஒரு அவங்களோட சந்தோஷம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க மேரேஜ்குள்ள போகாம இருக்கிறது பெட்டர் அப்படின்றது அந்த மாதிரி சொல்லலாம். அப்படி நினைச்சா நம்ம பெரும்பாலானவர்கள் அதுல இருந்து இது பண்ணணும். அதுல இருந்து ஒரு ஸ்டெப் இறங்கலாங்கிறாங்க. நீங்க செல்ஃப் சென்டர்டா இருந்தாலும் கூட அதை இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணாம நம்ம ஒண்ணு செய்யறோம்ல, இன்னொருத்தரோட பொதுவா ஒரு பொது இடத்துல இருக்கோம், நம்ம அடுத்தவங்களோட ஸ்பேஸை வந்து மதிக்கிறது, இது எல்லாத்தையும் செய்யணும்ல. செல்ஃப் சென்டரா இருக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற எல்லைக்கு போகலாம். இப்போ இந்த சோஷியல் மீடியா வர்றது, உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு, நீங்க என்ஜாய் பண்ணுங்க, டிராவல் பண்ணுங்க, குழந்தை வேணாம், கமிட்மெண்ட்ஸ் வேணாம், நீங்க ஜாலியா இருங்க அப்படின்றது அந்த அளவுக்கே போல. நீங்க பொதுவாகவே பாருங்களேன், இப்போ இருக்கிற பிரைவேடைசேஷன், இந்த குளோபலைசேஷன், இது ரெண்டுமே எதை வலியுறுத்துது? நீ ஜாலியா இரு, உனக்கு வேண்டியதை பண்ணிக்க. ஏன் பொதுவா ஒரு டிவி, தனியா டிவி வச்சுக்கோ. ஏன் எல்லாரும் பார்க்க, எல்லாரோட என்டர்டைன்மெண்ட் ஏன் உனக்கு பொருந்தணும்? டிவி விளம்பரம் வந்திருக்கு 20 வருஷம் முன்னால. அந்த மாதிரி ஒருத்தருக்கு பிடிச்சது இன்னொருத்தர் ஏன் பார்க்கணும்? தனியா வச்சுங்க ஒரு டிவியை. ஹெட்செட், அப்போ பிலிப்ஸ் ஏதோ கம்பெனி, நீங்க வந்து இப்போ ஹாலில் ஒரு டிவி ஓடும், அது பிடிக்காது, கிரிக்கெட் ஒருத்தருக்கு பிடிக்காது, ஒருத்தர் பாட்டு கேட்கணும்னு நினைப்பாங்க, அப்போ வந்து ஹெட்செட்டை கனெக்ட் பண்ணி டிவி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் விளம்பரம் பார்த்துருக்கேன். ஸோ நீ தனியா இரு, நீ ஒன்றை மட்டும் பாரு அப்படின்னு வந்து ஒரு பிரச்சாரம் வலுவா நடக்கும்போது நம்ம எல்லாருமே அதற்கு வந்து ஈல்ட் ஆகும். அதை வலியுறுத்தினாதான் மார்க்கெட், இன்றைய சந்தை, இந்த கன்சியூமர் டியூரபிள் மார்க்கெட் வந்து முழுக்க ஒரு நபர் தன்னோட மகிழ்ச்சியை மட்டுமே முன்னிலைப்படுத்தினா மட்டும்தான் அந்த மார்க்கெட் வந்து போனி ஆகும். அது ஒன்று. அடுத்தவங்களை பொருட்படுத்த வேண்டிய ஜப்பானோட ஸ்கூல் சிஸ்டம் வந்து பிரைமரி ஸ்கூல்ல நீங்க உங்களோட இடத்த எவ்வளவு கிளீனா வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாடம். இங்க அந்த மாதிரியான கல்வி எதுவும் கிடையாது. அடுத்தவங்க முக்கியங்கிற மாதிரியான இப்ப அது கிடையவே கிடையாது. இந்த மாதிரி கற்றல்ல இருந்து இந்த மாதிரியான ஒரு சமூகம், ஒரு மார்க்கெட் உங்களை வளர்க்கும் போது
மற்றவர்கள்ட்ட இருந்து அந்த டீச்சிங் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நமக்கு பெரியவங்கள்ட்ட இருந்து அது வரும்னு பார்த்தா இப்போ சோஷியல் மீடியா என்ன செய்யுதுன்னு சொன்னா டெய்லி உட்காந்து எனக்கு என்னோட ஸ்டேட்டஸை யார் யார் பார்த்தா பார்க்கல அப்படின்னு செக் பண்ற ஒரு பண்பு இதுக்கு முன்னாடி நம்ம கற்பனை பண்ணியிருப்போமா? இது எல்லாமே சேர்ந்து தான் நம்மளை வந்து செல்ஃப் சென்டர்டா மாத்துது. ஒரு இண்டிவிஜுவல் வந்து தானா போய் அதெல்லாம் முடியாது, நான் என்ன மட்டும் தான் பார்ப்பேன்னு செய்யறது இல்லை. முன்பு அந்த மாதிரி எல்லாரையும் கேரா பாத்துக்கிற, எல்லாருக்கும் கவனம் கொடுக்குற, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற ஒரு பண்புன்றது ஒரு பண்புக்கு வந்து ஒரு மரியாதை இருந்தது. இன்னைக்கு அது இல்லை. நீங்க பாப்புலர் ஆகிறதுக்கு 1000 வழி இருக்கு, மற்றவர்களை கவர்றதுக்கு வேற வழி இருக்கு. நீங்க இவன் பிடிக்கலன்னு சொன்னா போய் வேற ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அங்க உங்களுக்கு தேவைப்பட்ட நண்பர்களை எடுத்துக்க முடியுங்கும் போது இது ஒரு மதிப்பு மிக்க பண்பா இல்லை. அதற்கான வேல்யூ குறையுதுங்கும் போது, அது ரொம்ப கஷ்டம்னு ஆகும்போது எல்லாரும் அதை விட்டுட்டு அந்த பக்கம் போறாங்க. மேரேஜ்னு ஒரு இடத்துல வரும்போது நீங்க உங்களால பாசாங்கு செய்ய முடியாத இடம் உங்க பெட்ரூம் தான். மற்ற எல்லார்கிட்டையும் நடிச்சிடலாம், அது ரொம்ப நாள் நடிக்க முடியாது. ஒரு நாள் நீ யாராவது காட்டி தான் ஆகணும் வீட்டுல. இந்த இடத்துல தான் நிறைய ரொம்ப பிரபலங்கள் வீடு அவ்வளவு நல்லா இல்லைன்னு எங்க ஆகுதுன்னு சொன்னா, வெளியில உங்களுக்கு எல்லா மரியாதையும் வந்து கிடைச்சிரும். ஆனா வீட்டுக்குள்ள ஏன்னா ஒருத்தரோட டார்க் சைடு எல்லாமே தெரிகிற ஒரு வீடு வந்து அவ்வளவா மதிக்க வாய்ப்பு இல்லைங்கும் போது அது ஒரு பிரச்சனை வரலாம். இது ரொம்ப மினிமம் தான் சொல்றேன். ஸோ இதெல்லாமே சேர்ந்துக்குது, ஒன் பை ஒன்னா சேர்ந்துருது. பட் நான் முக்கியமா கருதுறது என்னன்னு சொன்னா, பிறர இன்னொருத்தரோட உரிமை இருக்குல்ல, எனக்கு அது எவ்வளவோ தேவை இருந்தாலும், லெனின் சொல்வார்ல, சொர்க்கத்துக்கே அனுப்புனாலும் ஒருத்தனை சாட்டையால் அடிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியாது, அனுப்பக்கூடாது. இங்க திருமண வாழ்க்கையிலே அப்படித்தான். நீங்க வந்து லவ்வை வந்து கொட்ட தயாரா இருக்கலாம், அதை ஒருத்தர் வந்து அந்த அளவுக்கு தேவையில்லைன்னு நினைக்கும் போது நாம அதை கம்மி பண்ணிட்டு தான் ஆகணும். அதே போல எதிர்பார்ப்புலையும் உங்களுக்கு இருக்கலாம். இப்போ அவங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்க தன்னோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ற விதம் இவ்வளவுதாங்கும் போது நாம அதுக்குள்ள ஒரு ஒத்திசைவுக்கு வர்றதுதான் சரி. ஒரு ஃபேரி டேலா இருக்கும் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறது அல்லது அதை கற்பனை செய்வது அப்படின்றதே டேஞ்சர். திருமண வாழ்க்கையின் மீது அதிகப்படியா எதிர்பார்ப்பை வளர்க்கறது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப முட்டாள்தனம். அது ஒண்ணுமே இல்லை. ரொம்ப அதிகபட்சமா உங்களால வந்து ஒரு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு மேல ஒரு காமனான இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னா உங்களால உங்க பார்ட்னரோட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ரெஸ்பெக்ட் எப்படி இருந்தாலும் நீங்க மதிக்க முடியும் உங்களால. பட் நான் விரும்பினதெல்லாம் என் பார்ட்னர் விரும்பணும் அப்படின்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா, அது நேச்சுரலி சாத்தியம் இல்லை. அப்ப என்ன பண்ண முடியும்? நான் அவங்களோட தனிப்பட்ட உரிமையை, சாய்ஸை, ப்ரிஃபரன்ஸை நான் மதிக்கும் போது என்னால மற்ற இடத்த வந்து என்னால ஸ்மூத்தா நல்லபடியா வச்சுக்க முடியும். பட் நான் உனக்கு இவ்வளவு செஞ்சல, நீ எனக்கு இவ்வளவு செய்யல, பிறந்த நாளுக்கு பரிசு வாங்கி கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக சண்டை போட்டதும் சூசைடுக்கு போன கேசஸ் நம்ம ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நான் விரும்பின அளவுக்கு என்ன பாத்துக்கிறதான அவரோட வேலை அப்படின்னு சொல்லி நீங்க நம்ம வழக்கமா சொல்ற நீயா நானா உதாரணங்கள் நிறைய பார்க்கலாம். இன்னொன்னு இந்த கோமாளித்தனங்களுக்கு கிடைக்கிற ஒரு மரியாதை இருக்குல்ல, அது இன்னொரு பிரச்சனை. சோசியல் மீடியால உங்களோட கோமாளித்தனத்துக்கு ஒரு மரியாதை இருக்கலாம், பட் கோமாளித்தனங்கள் எப்படி சொல்றீங்க? நான் டீ ஐஸ்கிரீம் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன், இது இன்னொருத்தர் டிஸ்கஸ்டிங்கா இருந்தா அப்ப என்ன, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிறது இருக்குல்ல. 2 பெண்கள் பேசிட்டதை கேட்டிருந்தேன் தெரிஞ்சவங்க. ஒருத்தர் சொல்றாங்க, குடிச்சாலும் பரவாயில்ல இந்த வீட்டுக்கு வந்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. குடிகாரம் பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா உனக்கு தெரியும், வீட்டை விட்டு போனாலும் பரவாயில்ல, குடிக்காம 2 நாள் வீட்டுக்கு வந்தா போதும். 2 ஒரே மாதிரியான பிரச்சனையை 2 பெண்கள் 2 வேற விதமா அணுகிறது இருக்குல்ல. இங்க இன்னொரு சிக்கல் இதுல ஞாபகம் வருவது என்னன்னா, நாம மத்தவங்களை பாக்குறோம் இல்லையா, சோசியல் மீடியா சில உதாரண தம்பதிகளை நம்ம காட்டுது இல்ல, அது உதாரண தம்பதிகள், அம்மாக்கள், உதாரண தம்பதிகள், உதாரணம் எல்லாத்தையும் காட்டி நான் பாக்குறேன். வேற ஒருத்தர் தன்னோட குடும்பத்தை ஒரு போட்டோ போடுறாருன்னு வச்சுப்போமே, அப்ப என்ன சொன்னா, அவர் குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்க மாதிரி அவுட்டிங் போறாரு, குழந்தைங்களோட விளையாடுறாரு, என் குழந்தைக்கு நான் பாட்டு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாருன்னு சொன்னா நமக்கு என்ன நடக்குதுன்னா, அவன் ஹோல் லைஃப் இப்படிதான் இருப்பான் அப்படின்னு நாம நினைச்சுக்கலாம். பட் அவங்க சோசியல் மீடியால காட்டுறது எதை காட்ட விரும்புறாங்களோ அதை காட்டுறாங்க. நீங்க எதை நம்பணும்னு விரும்புறீங்களோ அதை தான் அவங்க சோசியல் மீடியா கொண்டு வருவாங்க. வீட்டுல அடிச்சுக்கிறாங்கிறத காட்ட மாட்டாங்க. பட் நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, இப்படி ஒரு 4-5 கப்பல் இந்த மாதிரி என்னோட டைம் லைன்ல நான் பார்க்கும்போது, ஐயோ நான் தான் இந்த மாதிரியான ஒரு லைஃப் அனுபவிக்கல போட்டிருக்கு, நான் மட்டும் தான் கஷ்டப்படுற போட்டிருக்கு அப்படின்றாங்க. பட் சோசியல் மீடியா நீங்க எதை காட்ட விரும்புறீங்களோ அதான் காட்டுவாங்க. சில பேர் சண்டையை மட்டும் காட்ட விரும்பினா சண்டையை மட்டும் தான் ஹைலைட் பண்ணுவாங்க, தனக்கு அதுல என்னென்ன கிடைச்சதுன்னு காட்ட மாட்டாங்க. ஸோ இதை செட்டில் பண்ணணும்னா எது நல்ல விஷயம் இருக்கு, வெறும் இந்த சண்டை மட்டும்தான் இருக்கா, இதுல எனக்கு கிடைக்கிறது என்னன்னு ஒரு பிரிவை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் தானே. பிரிவை ஒருத்தங்க பிரிஞ்சு போறாங்க அப்படின்னா, பிரியணும்னு ஆசைப்படுறாங்க, ஒருத்தங்க ஆசைப்படுறாங்கன்னா செட்டில் பண்ணணுமா இல்ல பிரிஞ்சு போகணும்னு அலோவ் பண்ணணுமா? நான் தான் இந்த திருமணத்துல சொல்றேன் நான். இல்ல பிரிவை அதுல வந்து அதை தவிர்க்கணும், அது கூடவே கூடாது, முழுக்கவே தவிர்க்க கூடியதுன்றதெல்லாம் பேசல. பட் அது ஒரு பெரிய முடிவு,
அதனால அதற்கு உரிய நியாயமான காரணம் இருக்கணும். அதை ப்ராசஸ் பண்றதுக்கான நேரத்தை நீங்க கொடுக்கணும். அதை விட முக்கியம் இந்த 4 கிரைட்டீரியா எங்க இருக்கு. இன்னொன்னு, நான் 100% சரி, எல்லா தப்பும் அவங்க மேலதான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னு சொன்னா நீங்க பிரச்சனையை வந்து தீர்க்கவே முடியாது. அண்ட் அடுத்த சாய்ஸ் இதை விட மோசமா இருக்கலாம். இங்க இது மோசமா போனதுக்கு காரணம் என்ன, எங்க இது தவறுச்சு, இதை சரி பண்றதுக்கான எல்லா வேலையும் நான் எடுத்தேன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு மரியாதையே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அது திரும்ப வராது. அதை சரி செய்ய முடியாதுன்னா தாராளமாக விலகிடலாம். அண்ட் மேபி உங்களுக்கு தேவை அந்த இன்டிமசி சுத்தமாவே இல்லை, அதை ரிப்பேர் பண்ண முடியாது, ரைட், எல்லா காரணங்களும் நியாயமான காரணங்கள். பட் நான் இன்னைக்கு வந்து பிரியறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து அதை பத்தி ரெக்ரெட் பண்ணுவேன், எனக்கு வந்து ஒரு மூட் ஒரே மாதிரி இருக்காது, எனக்கு வந்து மைண்ட் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கும்போது அது ப்ராசஸ் பண்ணி தான் கஷ்டம். அதை நீங்க வந்து எக்ஸ்டர்னலா ஒரு சப்போர்ட் தேடி போறது என்ன கேட்டா நல்லது. ஜஸ்ட் லைக் தட்னு வந்து, ஏன்னா நீங்க செப்பரேஷன் ஒரு கஷ்டமான ஒரு வேலை. நீங்க கோவத்துல ஒரு வார்த்தையை விடுறதும் அதன் பிறகு திரும்ப போய் யோசிச்சு பார்த்துட்டு இல்ல இது சரியில்லை, நான் பேசுனது தப்புன்னு, நான் இப்படி பேசிடக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாலும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அதே நீங்க வந்து ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில வர்ற வேகத்துல எதிரில் இருக்க ஒரு வெளியில வருவாங்கன்னு சொல்ல முடியாது. இது கொஞ்சம் பிரிவுக்கு இந்த ஒரு பெரிய முடிவு, இந்த வேலையை கொடுக்குற அளவுக்கு இந்த பிரச்சனை பெரியதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது, நம்ம எதிர்பார்ப்பு என்ன, நான் என்ன கேட்கிறேன், எனக்கு என்ன கிடைக்குது, எனக்கு என்ன கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த கேஸ்ல மியூச்சுவலா செப்பரேஷன்ன்றது நடக்கிறது இல்ல, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க வச்சு செய்யறதுதான் மோஸ்டா நடக்கிறது. பெரும்பாலான விஷயங்கள்ல நடக்குது. அது ஸ்மூத்தா போறது வந்து பல வகையில அது பிரிவுதான் முடிவாயிடுச்சுன்னு சொன்னா அதை கொஞ்சம் மெச்சூர்டா ஹேண்டில் பண்றது நல்லது. ஏன்னா ரிவெஞ்ச் எடுக்கிறது அப்படிங்கிறது, ரிவெஞ்சுனா அது எந்த டேர்ம்ல வேணாலும் இருக்கலாம், பண்ண தப்புக்கு இது பண்றோம் அப்படி இப்படின்னு, அதை அந்த மாதிரி நான் ரொம்ப இன்டெப்த்துக்குள்ள போக விரும்பல. பட் ஒருத்தரை வந்து அவங்கள கஷ்டப்படுத்துறதுன்னு நினைச்சீங்கன்னா அது வந்து 2 பக்கமும் ஷார்ப்பா இருக்கிற ஒரு ஆயுதம். அது நீங்க உங்களை காயப்படுத்தாம அதை எதிரில் செய்ய முடியாது. ஸ்மூத்தா ஒரு பிரிவை உங்களால செயல்படுத்த முடியும்னா அந்த வேலையை கொடுத்துடுறது நல்லது. நம்ம வந்து வெறுமனே இந்த குழந்தைய வளர்க்கறதுல, அடுத்த லைஃபுக்கு போறதுல, அல்லது ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை தேடிக்கிறதுல, இது எல்லாத்துக்குமே நிம்மதியை இழந்துரும். ஆமா, இது எல்லாத்துக்குமே இந்த இந்த அடுத்தவங்களை வந்து அவங்க தப்புக்கு நாம பழி தீர்த்தணும் அப்படிங்கிற எண்ணம் தடையா இருக்கும். தப்புக்கு பழி தீர்க்கிறது வெளியே போறதுதான். வயலன்ஸை வந்து நான் அதை நியாயம்னு சொல்லல, பட் நேர்மையா சொல்லணும்னு சொன்னா அதீதமான வயலன்ஸை எதிர்கொள்றவர்களை விடவும் செல்ஃப் சென்டர்டா இருக்கிறதுனால மனமுறிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு தான் ஏன் பார்வையில நிறைய தெரியுது. நான் எல்லாரையும் சொல்லல, நான் சொல்றது ஓரளவு வாழ்க்கையில வேற எந்த பிரச்சனையும் இல்லாத, பணத்துல சிக்கல் இல்லாத, நல்லா வாழ்றவங்கள, அந்த செப்பரேஷனுக்கு போறவங்கள இந்த வயலன்ஸை எல்லாம் விட இந்த மற்ற காரணங்கள் தான் முன்னாடி நிற்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனா 2 முக்கியமான விஷயங்களை சொல்றாங்க, இதில் ஃபைனல் கொஸ்டினாக வச்சுக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு நல்லா சம்பாதிச்ச ஒரு ஆணை வந்து பெண்கள் வந்து இப்போ ஏமாத்திடுறாங்க. அவங்கள்ட்ட வந்து டிவோர்ஸ்ன்னு சொல்லி அவங்கள்ட்ட இந்த காசை வாங்கி ஜீவனாம்சம்னு சொல்லி அதுலேருந்து பெரிய அமௌண்ட் வாங்கி, இது வந்து அந்த பணக்கார ஆண்கள் நிறைய சொந்த காலில் நிற்கக்கூடிய செல்ஃப் மேட் பணக்கார ஆண்களை குறிவைத்து இது நடக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் கோர்ட்ஸ் வந்து பெண்களுக்கு ஃபேவரா இருக்கு, ஆண்களுக்கு ரொம்ப விரோதமாக இருக்குன்ற குற்றச்சாட்டு இப்ப இருக்கிற கேஸ்ல இருந்து நான் நிறைய கேஸ்ல சொல்றேன். இது தொடர்ச்சியாக சொல்லப்பட்டே வருது. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, இது அதாவது அப்படி இந்த மாதிரியான இதை வந்து பொதுமைப்படுத்தவே முடியாது. ஆமா, விரும்புவாங்க தான். இப்போ நம்ம இதுல இப்போ இந்தியாவில் மேரேஜ் சிஸ்டம் எப்படி இருந்தது, எத்தனை இப்போ தஞ்சாவூர்ல எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கேட்டுருவாங்க, எத்தனை பவுன் போடுவாங்க, என்ன சீர் வைப்பாங்க, எந்த மண்டபத்தில் கல்யாணம் பண்ணுவாங்கன்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு பொண்ணு பார்க்க வருவாங்க. நீங்க போடுறத போடுங்க அப்படிம்பாங்க. இப்போ பாக்குறாங்களே, நல்ல மாஸ்டர் கிராஜுவேட்டா இருக்கணும், இந்த மாதிரி 5 டிஜிட்ல சம்பளம் வாங்கணும், 2 தரப்புமே கேட்குறாங்க. ஸோ இது ஒரு பாசாங்க, இது பணத்தை தேடி போறாங்கிறது இது ஜெண்டர் வேறுபாடே இல்லை, 2 சைட்லயுமே நடக்குது. கோர்ட் பெண்களுக்கு ஃபேவரா இருக்கான்னா டெக்ஸ்ட் படி பார்த்தா ஆமா அப்படித்தான் இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா அது இருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது. பணம் இருக்கிறவங்களால எல்லா இடத்துலையும் இந்தியாவில் ஒரு அட்வான்டேஜ் எடுக்க முடியும். குறிப்பா இந்த நீங்க சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸை போடுறீங்க, உங்களால ஒரு கேஸை நடத்தணும்னா நீங்க லட்சங்கள்ல செலவு பண்ணாதான் சுப்ரீம் கோர்ட் ஒரு கேஸே கொண்டு போக முடியும். ஸோ உங்க பக்கம் நியாயம் இருந்தாலுமே கூட நீங்க ஒரு பணம் இல்லாதவனால சுப்ரீம் கோர்ட் போக முடியாது. அப்படி பார்த்தா இந்தியா வந்து யாருக்கிட்ட இன்க்ளைண்டா இருக்குன்னா பணம் இருக்கிறவனுக்கு இன்க்ளைண்டா இருக்கு. ஸோ அதை வந்து பைபாஸ் பண்ண முடியுதே தவிர, சட்டப்படி பார்த்தா ஆமா பெண்கள் எங்க இருக்காங்களோ அங்கதான் அந்த வழக்கு நடக்கணும். ஏன்னா அவங்க அலைய முடியாதுன்னு சொல்லிட்டு ஆண்கள் அலையணும். மெயின்டெனன்ஸ் வந்து இவங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் சிலர். பட் இன் டெக்ஸ்ட் பெண்களுக்கு ஃபேவரா இருக்கிறது அப்படின்றது பெண்களுக்கு வாய்ஸ் இல்லைன்றதுனால தானே, அது நியாயம் தான், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் இப்போ அதை மாறி வருதுங்கும் போது அதையும் நாம வெறுமனே ஸ்கேல் போட்டு அளந்த மாதிரி பார்க்காம இண்டிவிஜுவலா கேஸ் டு கேஸ் ஒரு பிரச்சனையை அணுகிற அளவுக்கு
நடைமுறை மாறணும். போலீஸ் விசாரணையும் சரி, கோர்ட்டு விசாரணையும் சரி, ஒருத்தரோட ஒரு தனிநபரோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு சூழலை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நியாயம் கொடுக்குற மாதிரியான ஒரு கோர்ட்டுக்கு போனால் அது சில ஜட்ஜுக்கு செஞ்சுருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ இத்தனை லட்சம் மந்த்லி மெயின்டெனன்ஸ் கேட்கறதுக்கான நியாயம் என்ன இருக்குன்னு சொல்லி கர்நாடகா கேஸில் ஒரு லேடி ஜட்ஜு கேட்டாங்க. உங்களுக்கு இவ்வளோ கேட்குறது, உங்களோட இவ்வளோ சேலரி இருக்குது, நீங்கள் எதுக்கு இவ்வளோ மெயின்டெனன்ஸ் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் கூட விசாரணை எல்லாம் கூட வந்திருக்கு. கஸ்டடி எடுக்கிறதுலையுமே கூட கண்மூடித்தனமாக இல்லாமல் சூழலை புரிஞ்சுக்கிட்டு கஸ்டடி கொடுக்கறதுன்னு ஒரு பெரிய தூரம் போக வேண்டி இருக்குதான். ஆனால் இது எதையுமே நம்ம பொதுமைப்படுத்த முடியாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே வேறையா இருக்கும். ஒரு சிம்பிள் உதாரணத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். நான் வேலை பார்த்ததுல 8 அல்லது 9 இத்தாலியர்களோட வேலை செஞ்சிருப்பேன். இந்த 8 பேரோட நான் வேலை பார்த்ததுமே நல்லா இல்லை. வேற நான் ஜெர்மன் ஆட்களோட வேலை பார்க்கும்போது அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ என்னோட ஜென்ரல் ஒப்பீனியன் எப்படி இருக்கும்னு சொன்னா, எப்பா இட்டாலியனே மோசம், ஆனால் ஜெர்மன்ஸ் அப்படி இல்லை அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனா இருக்கும். ஆனால் எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன்? 8 இத்தாலியர்களை பார்த்துருப்பேன். ஒரு 15லேருந்து 20 ஜெர்மன்காரங்களை பார்த்துருப்பேன். அவ்வளவுதான். 15 பேர் ரொம்ப நல்லா பழகினா ஒரு 15 பேர் அதிகபட்சம் இருக்கும். இந்த 7 பேர் 15 பேரை வச்சுட்டு நான் ஒட்டுமொத்த நாட்டையும் நான் முடிவு பண்றேங்கிற மாதிரியும், நமக்கு கிடைக்கிற ரொம்ப குறைவான இன்புட்டை வச்சுக்கிட்டு நாம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. நான் சொன்ன மற்ற விஷயங்கள் மேபி என்னோட அனுமானம் கூட 2 பேரும் ஈக்குவலா தப்பு பண்றாங்கிறது சரியில்லாததா கூட இருக்கலாம். சொன்ன மற்ற காரணங்கள் சரி. இந்த ட்ரஸ்ட், ரெஸ்பெக்ட், இன்டிமசி அண்ட் அந்த டிஸ்கஸ்டிங்கான ஒரு பிஹேவியர் இல்லாம இருக்கிறது. அதை பேச முடிஞ்சதுன்னா நீங்க பிரச்சனையை செட்டில் பண்ணிடலாம். எனக்கு இதெல்லாம் அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவங்களுக்கு ஒரு பக்குவம் இருக்கணும். அப்படி சொன்னா நான் ஏத்துக்கிற அளவுக்கு நான் பக்குவமா இருக்கணும். நீ என்னையா குறை சொல்லிட்டியா? அண்ட் இன்னொரு 2 முக்கியமான டூல் நான் மறந்ததை நான் சொல்லிடுறேன். இந்த மெரிட்டல் லைஃப்ல பெரிய பிரச்சனைக்குரிய 2 டெம்ப்ளேட் இருக்கு. நீ மட்டும் யோக்கியமா, டெம்ப்ளேட் நம்பர் 1. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா, டெம்ப்ளேட் நம்பர் 2. இது 2ஐயும் நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய நீங்க தப்புன்னு உணர்ற தவற கூட மாத்திக்க மாட்டீங்க. நீங்க கஷ்டப்படுறீங்க, கஷ்டப்படலை அப்படிங்கிறது இல்லை. கஷ்டப்பட்டு கண்ணாடியை கீழே போட்டாலும் சரி, கஷ்டப்படாம கீழே போட்டாலும் டேமேஜ் ஒண்ணுதான். அதே போல எல்லா தவறுலையும் கவுன்சிலிங் எப்போ ஒரு ஒரு ப்ரொடக்டிவான ப்ராக்டிஸ் ஆகுதுன்னு சொன்னா, நம்ம எடுத்துக்கிறோம்ல, இதுல ஏன் ரோல் என்ன, இந்த பிரச்சனை உருவாகிறதுல என்னுடைய பங்கு என்ன, இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுல என்னால என்ன செய்ய முடியும், இந்த 2ஐயும் ஒரு மனுஷனை யோசிக்கிற அளவுக்கு கொண்டு வரும்போது தான் கவுன்சிலிங் ஒரு உருப்படியான வேலையா இருக்கும். அது வரைக்கும் அது ஒரு பாசிஃபை பண்ற, ஒரு அமைதிப்படுத்தி ஒண்ணு நல்லா இருக்கும்டா போறான்னு ஆறுதல் சொல்ற ஒரு பழக்கம் தான். நீங்க எப்போ ஒரு நபரை இந்த பிரச்சனை உருவானதுல என்னுடைய பங்கு என்ன, இதை தீர்க்கிறதுக்கு நான் என்ன முயற்சி எடுக்கணும், நானே தான் எல்லாத்தையும் செய்யணுமானா யாருக்கு தேவை இருக்கு, இதை சரி செஞ்சா யாருக்கு பலன் அதிகம். ஒரு சர்ஜரி, யாரோ மோதுறான், எனக்கு கை கால் உடையுது, யாரோ ஒருத்தர் மோதுனதுனால நான் ஏன் பிளேட் வைக்கணும், நான் ஏன் சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிறதல்ல. சர்ஜரி பண்ணா எதிர்காலம் யாருக்கு ஸ்மூத்தா இருக்கும், இந்த லைஃபை பெட்டரா வச்சுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு, அவங்க தான் முயற்சியை எடுத்தாகணும். இதுல யாரோட தப்பு அதிகம், யாரோட தப்பு குறைவுன்னு பாக்குறத விடவும் இதை சரி செய்யறதுன்னு சொன்னா ரைட். இந்த மாதிரியான ஒரு நேர்மறையான கான்வர்சேஷன் அண்ட் இன்னொருத்தருக்கு இருக்க வேண்டிய மரியாதை, அதுக்கும் மேல செப்பரேட் ஒருத்தர் சாட்டையால் அடிச்சு ஒருத்தர் மேல ஒருத்தரை குடும்ப வாழ்க்கையில வச்சிருக்குது, ஒருத்தர் மேல காதலை கொட்டுறதெல்லாம் பிராக்டிக்கலி சாத்தியம் இல்லை. அப்படி ஒருவேளை அந்த மாதிரி ஸ்மூத்தான பிரிவுக்கு வேண்டான்னு சொன்னா டெம்பரரியா கூட ஏற்பாடு கூட போகலாம். பட் நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேங்கிறது அது ஒரு மோசமான ஒரு ஹேபிட். அது ஒரு சினிமாவில் பார்க்குற மாதிரி, மற்ற கதைகளில் பார்க்குற மாதிரி இருக்காது. நான் வந்துட்டேன் செப்பரேஷனுக்கு பிறகு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்குற ஒருத்தர் சொல்லலாம். அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. அண்ட் அதை விட முக்கியம், அவருக்கு அது ஸ்மூத்தாக இருக்கிற அளவுக்கு எனக்கு அது ஸ்மூத்தாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா என் சூழ்நிலை வேறையா இருக்கலாம், என்னோட டிபெண்டன்சி கூட வேறையா இருக்கலாம். என்னமோ இருக்கட்டும், அலட்சியமா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த 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 லைஃபே நல்லா இருக்கும் அப்படிங்கிற யோசனை பண்ற அளவுக்கு நான் இருக்கலாம். இது ஒரு சிக்கலான ஒண்ணு. அதனால மற்றவர்களை அப்படியே ஒரு ரோல் மாடலா எடுத்துக்க அவசியம் இல்லை. அண்ட் நம்மளோட பொறுப்பு என்னங்கிறத பார்க்கலாம். இன்னொருத்தரோட இந்த ஸ்பேஸ், இன்னொருத்தரோட மரியாதை, இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணலாம். இது கொஞ்சம் ஒரு சிக்கலான ஒண்ணு. ஆனா யோசிச்சா இதுல ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். மேரேஜ்ன்றது ஒரு ஃபேரி டேல் கிடையாது. It's lot about adjustments அப்படின்றது நீங்க சொல்றதுல இருந்து புரிஞ்சது. பஞ்ச் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி வெறுமனே சந்தோஷத்தை மட்டும் கொண்டு கொட்டுற ஒரு இடம் இல்ல, மகிழ்ச்சியை மட்டும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஏற்பாடு அல்ல. அது நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அண்ட் குழந்தைகள்ங்கிறது ஒரு 24 மணி நேரத்து வேலை.
ஸோ இதையும் சேர்த்து தான் அந்த மேரேஜை வந்து நாம புரிஞ்சுக்கணும். வெறும் எதிர்பார்ப்பை மட்டுமே வச்சுக்கிட்டு அதுக்குள்ள குதிச்சு ஜாலியா ரீல்ஸ் மட்டும் போட முடியாது. ஆமா, நீங்க வந்து ஒட்டுமொத்தமா நான் இவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன், இவ்வளவு இதுக்காக வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேங்கிறதெல்லாம் அவ்வளவு நியாயமான வாதமா இருக்காது. இந்த புரிதல் இருந்ததுன்னா போதும்னு நான் நினைக்கிறேன். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் கமிட்மெண்ட் ரெடியா இருந்தா கெட் இன்டு மேரேஜ். திரும்பவும் அந்த டிஸ்க்ளைமர் அழுத்தமா சொல்றேன், இது என்னோட சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வர்றது. இதுல உங்களுக்கு நான் சொன்னதுக்கு மாறா இருக்குன்றதுனால நான் சரி, சொன்ன நான் சரி, உங்களோட தப்புன்னு யாரும் புரிஞ்சுக்க வேண்டாம். உங்களோட சூழல் அப்படியே வேறையா இருக்கலாம், நீங்க இன்னும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணலாம். நான் சொன்னதை மட்டுமே ஒரு யாட் ஸ்டிக்கா வச்சுக்க வேண்டாம். இது ஒரு சில பாயிண்ட், அது அவ்வளவுதான். இதுல ஏதாவது உங்களுக்கு பொருத்தமா இருந்ததுன்னா நீங்க எடுத்துக்கலாம். இதை வச்சுட்டு செல்ஃப் பிளேம் யாரும் பண்ணிக்க வேண்டாம். நிறைய பேசியிருக்கோம், மக்கள் பார்த்து என்ன சொல்லலாம் பார்ப்போம். நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்து நன்றி. நன்றி. மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.